ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குட் மார்னிங். பாருங்கள், இன்றைக்கி வந்து வயலில் காலையிலேருந்தே நமக்கு பனங்கிழங்கு வெட்டியிருக்காங்க, கொடுத்து விட்ருந்தாங்க. அதனால் இப்போ சரி காலையிலே இதை அவிச்சிருவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவிச்சிட்ருக்கேன். பாருங்கள், குக்கரில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கிழங்க போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு 6 விசில் விட்டு இதை வேக வச்சுக்குவோம். அடுத்தபடியாக நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் கூட்டு பாருங்கள். இப்போ தான் தாளிச்சு விட்ருக்கேன், இன்னும் கொதிக்கணும். அது தேங்காய் போட்டு இறக்க வேண்டியதுதான். அடுத்து இங்கே பாருங்கள், போன தடவை முள்ளங்கி போட்டு வீணாகவே போச்சு எங்களுது மொத்தமாக. அவ்வளவும் ஒரே நேரத்தில் முற்றி ஒன்றும் பண்ண முடியாமல் போனதுனால இந்த தடவை வந்து கொஞ்சமாக போட்டிருந்தோம். நேற்று பறிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த கீரை வந்து நம்ம சமைக்கலாம், வேர்க்கடலை போட்டு அழகாக சூப்பராக ஒரு பொரியல் செய்யலாம். அதுக்காக இப்போ வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். முள்ளங்கி கீரையும் நல்லா பூச்சி இல்லாமல் நல்லா இருக்குது. அதனால் இதை வந்து இப்போ நம்ம வேர்க்கடலை போட்டு சமைக்க போகிறேன். வேர்க்கடலை வறுத்து வச்சாச்சு. இப்போ கீரையை பறித்து ஆஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், விசில் இப்போ நிறையா வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரையை தாளிச்சு விட்டாச்சு. ஜீரகம் கடுகு போட்டு தாளித்து உப்பு பூண்டு தட்டி போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு கொதிக்க விட்டு கீரை அள்ளி போட்டாச்சு. இந்த கீரை வெந்தவுடனே வேர்க்கடலையை நல்லா தோல் எடுத்துகிட்டு பொடிச்சு இதில் போட்டு இறக்கிற வேண்டியதான். சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலைக்குள்ளே 4 பூண்டு பல் போட்டு நச்சு வச்சாச்சு. இப்போ கீரை வெந்தோடனே இதை கொட்டி நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கீரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலையை கொட்டி இப்போ இறக்கிக்கலாம். நம்ம பாருங்கள், பனங்கிழங்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பருப்பு வச்சுட்டு அந்த குக்கர்லேயே வச்சுட்டேன் நானும். பாருங்கள், இது வந்து அவ்வளோ நார் சத்து ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்களும் கிடச்சா வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சுடுது, நல்லா வெந்துருச்சு. நாராக தான் இருக்குது, இது உரிக்கணும் தான், உரிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், உடச்சாச்சு. இது நடுவில் வந்து இந்த இது இருக்கும், இந்த இதை எடுத்துடணும். இதுதான் வந்து பித்தம்னு சொல்லுவாங்க. அதனால் இதை எடுத்துகிட்டு தான் நம்ம கிழங்கு சாப்பிட்ணும். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அப்படி சாப்பிடுவாங்க. அப்படியே எல்லோரும் வாயில் வச்சு கச்ச கச்ச கச்சான்னு மென்று இந்த நாரை அப்படியே துப்பிடுவாங்க. அப்படி உரிக்கணும். அப்படி நம்ம தோலை உரிச்சிட்டு இப்போ இதை சாப்பிட்லாம். நார் வந்துச்சுன்னா உடைக்க நாரை எடுத்துட்டு சாப்பிட்லாம். சுடுது பாருங்கள். இதை இப்போ எப்படியே சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக இருக்கும். காலையில் சாப்பிடக்கூடாது, இருந்தாலும் ஆசை யாரை விடுத்தது. செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கிழங்கு, சூப்பர் கிழங்கு, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள், இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து பனங்கிழங்கு வயல்லேருந்து கொண்டு வந்து அவிச்சிருக்கோம். அதே மாதிரி முள்ளங்கி கீரையும் வயல்லேருந்து பறிச்சிட்டு வந்து நம்ம வயல் வேர்க்கடலை போட்டு பொரியல் செஞ்சுருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். பாய்.